1 கிலோ நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 6-7 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 3 துண்டு பட்டை. இதை வறுத்துக்கலாம். நல்லா அந்த கலர் மாதிரி நல்ல மணம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்து 2 துண்டு அளவுக்கு தேங்காய், இது போல் 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 போல் பூண்டு, அதே அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். அதே கடாயில் மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேங்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்த மசாலா ரெண்டுமே ஆறிட்டு இருக்கட்டும். அதுங்களையும் நம்ம சிக்கனை தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 அன்னாச்சி பூ, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். இதையே நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஆனதுமே ஒரு தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுருவோம். சிக்கனை கலந்து விட்டாச்சு. இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம மசாலா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இது போல் பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிக்கனில் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா சிக்கனை வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் எப்போயுமே சொல்கிறேன், குக்கரில் வச்சோம்னா அதிகமாக தண்ணி இழுக்காது. அதனால் தண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். நம்ம முன்னாடியே உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் நான் வந்து இப்போ உப்பு போடலை. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா ஸ்ரீமலா இறங்கினதுக்கப்புறம் நல்லா வெந்து, கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஆனால் நம்ம இப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. அந்த மசாலாவோட பச்சை வாடை அடிக்கும். அதனால் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு வந்து கொதித்து வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே தாளிக்கவோ இல்லை மற்ற மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.